ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வெஜிடேபிள் மசாலா ரைஸ் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 2 கப்பு பாஸ்மதி ரைஸை ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் குக்கரோட விசிலை வச்சிடலாம். கீழே மட்டும் பாத்திரம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாத ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷன், வேறு ஒன்றும் இல்லை. அதோட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. அதோட பிரிஞ்சி இலை, ஒரு 2 பட்டை, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4-5 மிளகு, அதோட 2 ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் சேர்த்து நறுக்கிட்டேன், போட்டாச்சு. அதோட கொஞ்சோண்டு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வெஜிடபிள் ரைஸ்க்கு. ஒரு 8லேருந்து 10 முந்திரி பருப்புலாம் போட்டுட்டு இது மாதிரி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து இது மாதிரி நல்லா மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உடன் ஸ்பேட்சுலாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா ஷாக் அடிக்கிறது கூட சான்சஸ் இருக்குது. அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து ஒரே ஒரு தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்தாச்சு. நான் இன்றைக்கி 400 கிராம் அரிசி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நான் பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். பீன்ஸ் ஒரு 1/2 கப் பீன்ஸ் எடுத்தாச்சு. அதோட 1/2 கப் கேரட், பச்சை பட்டாணி இப்போ நம்ம சீசனுக்கு நல்லா கிடைக்கிது, ஸோ வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 கப் பச்சை பட்டாணி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கிட்டேன். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்தாச்சு. ஒரு 1/2 கப் கொத்தமல்லி, 1/2 கப் புதினா இலைகளையும் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு தயிர். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நான் இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன் இல்லையா, தண்ணியை நல்லா இழுத்துட்டாச்சு. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இந்த ரைஸை நம்ம சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணிக்கிறலாம். நல்லா கலந்து விட்டுக்கரலாம். அப்போ தான் நம்மளுக்கு சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே உடையாத அளவுக்கு பார்த்து கலந்துக்கோங்க. இதுக்கு தண்ணி நான் இன்றைக்கி 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 கப்பு ரைஸுக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதோட ஒரு 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ சால்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. அதோட சால்ட்டையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் கரெக்டாக எனக்கு குக் ஆச்சு. அதோட வார்ம் மோடுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வார்ம் மோடுக்கு வந்துட்ட பின்னாடி இது மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வார்ம் மோட்லேயே இருக்கட்டும். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான மசாலா ரைஸ் ரெடி ஆச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.